வணக்கம். சென்னை ஃப்ளேவரில் இன்றைக்கி பொரிச்ச ரசமும் பருப்பு தொகையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவை போட்டு நல்லா அந்த சூட்டிலேயே வறுத்து ஆற வச்சு இதை ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடாக்கி அதில் கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும், அரைச்சி வச்சுருக்க தக்காளி, உப்பு, ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் சேர்த்து கலக்கி விட்டு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நம்மளுடைய பொரிச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு தொகையலுக்கு ஒரு பேனை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து உப்பு வச்சு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பருப்பு தொகையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.